இப்போ நீங்கள் எக்ஸாம் ஹால் கூட இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டினை அட்டன் பண்ண போகிறீங்க. அது பிக் கொஸ்டின். இந்த பிக் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் வந்து தியரியாகவும் இன்னொரு கொஸ்டின் வந்து ப்ராப்ளமேட்டிக்காகவும் இருக்குது அப்படின்னா நீங்கள் எதை சூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ப்ராப்ளம்ஸ் தான் சூஸ் பண்ணணும். உங்களோட ஆன்சர் ஷீட்டை எவாலுவேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸை நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 95% வந்து அதில் அக்யூரசி இருந்தால் போதும். இப்போ நீங்கள் அட்டன் பண்ணியிருந்த அந்த ப்ராப்ளமோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 120 மில்லிமீட்டர் வருது. ஆனால் உங்களோட எக்ஸாக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 118 மில்லிமீட்டர்னு வச்சுக்கலாம். இதில் 2 மில்லிமீட்டர் உங்களுக்கு எரர் இருக்குது. ஆனால் உங்களுக்கு எவால்வேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த 2 மில்லிமீட்டர் எரரை பார்த்தீங்க அப்படின்னா பொருட்படுத்த மாட்டாங்க. அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சால்வ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த மெத்தடை தான் அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எக்ஸாக்டாக சேம் ஸ்டெப்பு அப்படி நீங்கள் போட்டிருக்கீங்க, பட் வந்து ஒரு 1 mm 2 mm தப்பு வருது அப்படின்னா அதை அந்த இடத்துல பொருட்படுத்த மாட்டாங்க. ஸோ உங்களோட 10 மார்க் இல்லை 16 மார்க் அப்படின்னா அது அப்படியே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஆனால் தியரி அப்படி கிடையாது. நீங்கள் நல்லாவே ஃபுல்லாக எழுதிருந்தீங்கனாலும் அதில் 9 மார்க் போடுவாங்க. 10 மார்க்காக இருந்துச்சு அப்படின்னா 9 மார்க் போடுவாங்க. சில நேரங்களில் தியரி கொஸ்டினுக்கு 10 out of 10 வாங்கியிருப்பாங்க. அது எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட ப்ரெசன்டேஷன் அந்த இடத்துல பார்த்துருப்பாங்க. ஸோ உங்களோட ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்குது, வே ஆஃப் எக்ஸ்பிரஷன் வந்து நல்லா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு 10 மார்க்ஸ் கொடுத்துருப்பாங்க.